எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதை கண்டித்து திமுக தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. திருச்சியில் ஸ்டாலின் தலைமையிலும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைமையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாளை இது தொடர்பாக குடியரசுத் தலைவரை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் பிரதமரையும் சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது ஒரு புறம். இன்னொரு புறம் 7வது ஊதிய குழு பரிந்துரையை ஆய்வு செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. இப்படி புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு விதமான முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிற சூழலில் இன்னொரு புறத்தில் எதிர்க்கட்சிகளும் அதற்கு ஈடுகொடுக்கும் விதமாக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு கேள்விகளை நமக்குள்ளாக எழுப்புகிறது. இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் விதமாக இன்றைய நேர்பட பேசு அமர்வில் விவாதிக்கலாம். இன்றைய அமர்வில் அதிமுகவிலிருந்து திருமிகு கோகுல இந்திரா, திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து சிவ இளங்கோ மற்றும் பத்திரிகையாளர் பிரியன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வாசுகி இணைய இருக்கிறார். திரு மனுஷ், உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம். பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பது மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பண்டுட்டி ராமச்சந்திரன் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது இன்றைக்கு நேற்று பேசுகிற போது கூட திராவிட முன்னேற்றத்துடைய செயல் தலைவர் அவர்கள் நாங்கள் எந்த விதத்திலும் குறுக்கு வழியில் கொல்லைப்புறமாக ஆட்சியை கைப்பற்ற விரும்பவில்லை என்பதை மிக தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது தங்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து கொள்ள முடியாமல் பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை இதில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இன்றைக்கு சசிகலா அவர்கள் குறுக்கு வழியே ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிளவு, அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு யாரை உண்மையாகவே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், யாரை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஏற்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தின் விளைவாக இந்த ஒரு பகுதி எம்எல்ஏக்களை அவர்கள் கடத்தி கொண்டு போய் வைத்திருந்து நிர்பந்தித்து அவர்களை வாக்களிக்க வைத்து சட்டமன்ற ஜனநாயகத்தையே படுகொலை செய்திருப்பது அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய தவறை அவர்கள் மறைப்பதற்காக, தங்களுடைய குற்றத்தை மறைப்பதற்காக திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இந்த பழியை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆரம்பத்துல யாராவது ஒருத்தர் தலைமையிலான அரசு வரட்டும் தானே சொன்னுச்சு. எதுவும் வேற ஒரு கிளாரிபிகேஷன் எதுவும் கொடுக்கவே இல்லை. அதாவது இந்த பிரச்சனை என்பது ஒவ்வொரு நாளும் உருமாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சட்டசபையில் சுதந்திரமான ஒரு வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கு முற்றாக அதிமுகவால் அளிக்கப்பட்டு விட்ட பிறகு எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு பகிரங்கமாக அங்கிருந்து தப்பித்து வந்த எம்எல்ஏக்களை, கூவத்திலிருந்து தப்பித்து வந்த எம்எல்ஏக்களை காவல்துறை புகார்களாக கொடுத்த பிறகு ஆரம்பத்தில் நீங்க அந்த ஸ்டாண்ட கரெக்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த ஸ்டாண்ட் ஆரம்பத்தில் நீங்க சொன்ன விஷயம், ஆரம்பத்தில் இந்த யாருடைய தலைமையிலான அரசு வேண்டுமானாலும் பொறுப்பேற்கட்டும், ஆனா தமிழகத்துக்கு ஒரு அரசு வேணும், நிலையான அரசு வேணும் தானே நீங்க சொல்றீங்க. அதாவது இது என்ன பிரச்சனைன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குறுக்கோடியில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்யவில்லை. என்ன பிரச்சனை என்றால் அது யாருடைய அரசு வேண்டுமென்றாலும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உளப்பூர்வமாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் ஒருபுறம் மக்களுடைய எதிர்ப்பு இன்றைக்கு சசிகலா அவர்களுக்கு கடுமையாக இருக்கிறது. இன்னொரு புறம் கட்சி தொண்டர்களை பல இடங்களில் போராட்டம் நடத்துகிறார்கள். பொதுமக்களுடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருப்பதை சமூக வலைத்தளங்களிலும் உங்களை போன்ற காட்சி ஊடகங்களிலும் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நிரூபிக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது பதவி வைக்கக்கூடிய அரசு உண்மையிலேயே ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ அரசாக இருக்கிறதா என்பதுதான் இப்போதைய கேள்வி. அப்படி பார்க்கிற போது இந்த வாக்கெடுப்பு என்பது நியாயமாக நடக்கவில்லை, இந்த தேர்வு என்பது நியாயமாக நடக்கவில்லை என்கிற சூழலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. இன்னொன்று, சிறைச்சாலையில் இருப்பவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் மறைமுகமாக ஆட்சி செலுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க? மிக தெளிவான ஒரு விஷயம், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு போய் முதலமைச்சரிலிருந்து தொடங்கி இன்றைக்கு அவர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அவர்களை பார்ப்பார்களா பார்க்க மாட்டார்களா என்கிற கேள்வி ஒரு புறம்.
சசிகலா அவர்கள் இங்கு போகிற போதே அவர் துணை பொதுச் செயலாளராக அவர் உறவினரை நியமித்து விட்டு போகிறார். இப்ப ஒரே சொல்லி முடிச்சு, கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிறையில இருக்கிறாங்க, கட்சியில இவங்க எல்லாம் பொறுப்பு வகிக்கிறாங்க. கட்சியில் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கக்கூடியவர்களை போய் பார்க்க கூடாது அப்படிங்கறத நீங்க எப்படி சட்டப்படி தப்பு நீங்க சொல்ல முடியுமா? கட்சியில் பொறுப்பு வகிப்பவர்கள் பார்ப்பது பிரச்சனை இல்லை, ஆனால் அமைச்சர்கள் பார்க்கிற போது, இன்னும் சொல்ல போனால் சின்னம்மா அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் நடத்துவோம், அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆட்சின்னு வருகிற போது அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, கட்சின்னு வருகிற போது அவங்க பொறுப்புல இருக்கிறாங்க. வழிநடத்துவோம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆட்சியை வழிநடத்துவோம் என்று சொல்லுகிற போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கட்சியை யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு வழிகாட்டலாம், அது அவருக்கு சொந்த பிரச்சனை இல்ல. சிறையில் இருந்து கொண்டு ஆட்சியை நடத்துகிறார்கள் நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவர்களுடைய கூற்றுகள் தான் ஆதாரம். அவர்கள் மூச்சுக்கு மூச்சு இன்றைக்கு சின்னம்மா அவர்களோடு எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று சொல்வதாகட்டும், சசிகலா அவர்களே சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் எங்கிருந்தாலும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய அறிக்கைகள், அதன் அடிப்படையில் தான் இது தண்டிக்கப்பட்டவர்களுடைய ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று நினைப்பார். கோகுலேந்திரா, எப்படி பாக்குறீங்க திமுகவுடைய போராட்டத்தை? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சகோதரர் சொன்னதை நிறைய விஷயங்களை நான் மறுத்து சொல்லி ஒன்னொன்று பாயிண்டாக சொல்கிறத விட சுருக்கமாக சில விஷயங்களை மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ட்ராமாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டெடுப்புன்னு 18ஆம் தேதி முடிவு பண்ண உடனேயே, ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதல் நாள் மாலை அவங்க தரப்பில் ஒரு கூட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்களிக்கும், அவங்க ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. முதல் நாள் இரவு மீட்டிங் போட்டு முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, அடுத்த நாள் நாங்கள் மார்னிங் தான் நாங்கள் இப்போ தான் நாங்கள் பேசி எங்கள் கருத்துக்களை மேலே அனுப்பிச்சிருக்கிறோம், எங்களுடைய தலைமையிலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இதில் பிரச்சனை என்னென்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர், போட்டியாக சென்றவர், அவருக்கும் மெஜாரிட்டியில் உள்ள எங்களுக்கும் தான் பிரச்சனை. அது எப்படி பாப்பீங்க? நீங்க என்ன கட்சியை வழி நடத்த போறீங்களா? இல்ல நீங்க ராயப்பேட்டையில உங்க தலைமை கழகத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, சேர்ந்துக்கிறீங்கிறதெல்லாம் வேற. நீங்க சட்டமன்றத்துல நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? பொறுப்பான எதிர்க்கட்சி இல்லையா? எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க? பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்கல்ல. இல்ல, எதிர்க்கட்சிகள் அவங்க 89 பேர், இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு சென்றவங்க சேர்ந்தா கூட மொத்தம் எவ்வளவு ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்துருமா? கண்டிப்பாக வராது. அவங்களுடைய எண்ணம் இன்றைக்கு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த ஒரு உறுப்பினர் தலைவர் காலத்திலிருந்து இருந்தவர் சொன்னது தான், எப்படியாவது அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆட்சியை கலைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்து. அவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்களா? என்னுடைய எதிரி ஓ பன்னீர்செல்வம், அதே போலவே என்னுடைய எதிரி மற்றொரு மெஜாரிட்டி அணியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேரை சொல்லி அவங்க தலைவர், செயல் தலைவர் சொல்லிட்டார், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை சட்டமன்றத்தில் அன்னைக்கு காலையில் சபாநாயகர் அமர்ந்த உடனேயே அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு அந்த இடத்துல கேட்குறாரு. கேட்பதற்கு பொறுப்புள்ள எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்கின்றது, நாங்கள் அதை மறுக்கலை. ஆனால் அது சபாநாயகர் மறுப்பதற்கும் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கும் சபாநாயகருக்கு உரிமை இருக்குது. சபாநாயகரை நீங்கள் பிடிச்சி தள்ளுவீங்க, இது மைக்கை உடைப்பீங்க, சேரை உடைப்பீங்க, அது அந்த இதில் போய் நீங்கள் சேரில் உட்காருவீங்க, திருப்பி மீண்டும் அதை ஒத்தி வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி பேசி இது பண்ணும் பொழுது நீங்க இந்த மாதிரி எல்லாம் அராஜகம் பண்ணுனீங்கன்னா, அப்ப நாங்க இல்ல நீங்க என்ன ஒரு நிமிஷம், நீங்க ஊடகங்களுக்கு கொடுத்த காட்சிகளா இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சு போன இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு தரப்பு காட்சி, இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இவங்க சொல்றாங்க இல்லையா, குடும்ப ஆட்சி குடும்ப இதுன்னு. இன்னைக்கு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சனம் பண்ணுறதே கிடையாது. எங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நீங்கள் நியாயப்படி தான் பேசணும், எந்த மரியாதை குறைவாக எதிர்க்கட்சினா கூட நீங்கள் ஒருமையில் பேசக்கூடாதுன்னா எத்தனையோ முறை கண்டித்திருக்கின்றார்கள். அதனால் இருந்தாலும் இவங்க பேசக்கூடிய அந்த கட்டாயத்தினால சொல்கிறோம். இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவருடைய மகன் முன் வரிசையில் ஆதம்பாக்கத்தில் மா சுப்பிரமணியன் பக்கத்தில் அங்கே உட்காந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன இது திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியில் பெரிய பணியாற்றினவரா? அவங்க மனைவி போய் உட்காந்துருக்காங்களே உண்ணாவிரதத்தில், செம்மொழி மாநாடுல. அதே மாதிரி உங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க. கட்சியில நீக்கப்பட்டு நாங்கள் கட்சியிலே சேர்க்கின்றோம். போராட்டத்துக்கு அவங்க வர்றாங்க. இல்ல, எங்களுடைய விருப்பம், எங்கள் அனைவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு சோதனையான காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்கள் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களுடைய பணி
பங்கு அந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த நியமனத்திலே 1000 இல்ல கேள்விகள் இருக்கு. இல்ல அது வந்து கட்சியில பெரிய எதிர்ப்பு வந்து எங்க கட்சிக்குள்ள 50 மாவட்டங்கள் இருக்கு, மாவட்ட செயலாளர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, பிரச்சனைகள் வந்ததுன்னா பரவாயில்லை. நாங்கள் கட்சியின் வளர்ச்சி கருதி எங்களால் வைக்கப்பட்ட கோரிக்கை, இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு இன்னல், இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் கட்சி ஒரு கட்டுப்பாடோடு ஒரு எங்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு நியாயமான எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்ற காரணத்தினால் அதுக்கு முன்னாடி ஒரு 34 பேருக்கு பொறுப்பு போட்டாங்க. யாருக்கும் அவங்க குடும்ப உறுப்பினருக்கோ யாருக்கும் போடலை. இது எதிர்பாராத இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நடத்தப்பட்ட ஒன்றை தவிர இதில் எந்த வகையில் இதுவரை எனக்கு பொறுப்பு வேணும், அம்மா வந்து நீக்கப்பட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லையா, அம்மா வந்து ஒதுக்கி வச்சு அம்மாவால் பாராட்ட பெற்றவருமே நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு நாள் கூட கட்சிக்கு புறம்பாகவோ கட்சிக்கு எதிர்ப்பாகவோ என்னை ஒதுக்கி விட்டார்கள் என்ற ஒருபோதும் அமைதி காத்து கொண்டிருந்த பன்னீர்செல்வம் மாதிரி ஓடி போயிட்டு இது மாதிரி பண்றாங்க. கேள்வியில் உங்ககிட்ட வைக்கிறேன். இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு மனுஷ், ஸ்டாலின் பேசும்போது அதிமுகவுடைய குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு கடுமையான விமர்சனங்களை அந்த தரப்பு மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னைக்கு இது மாதிரி திமுக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற போகிறது, திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது, பொதுமக்கள் மாணவர்கள் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறாரு ஸ்டாலின். எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த போராட்டத்தில் திமுக தரப்பு அவங்களுடைய குடும்பத்தார்கள் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விமர்சனம். எப்படி பார்க்குறீங்க? என்ன இல்லை அதில் விமர்சனம் வந்து அடிப்படையில் ஒரு போராட்டத்தில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு அழைப்பு விடுத்தாருன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போது அது உங்கள் குடும்பத்தார் அவங்க என்ன அதிகாரத்தில் பங்கு பெற்றார்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற முறைகேடாக ஏதாவது செய்தார்களா? நான் என்ன கேட்குறேன்னா ஒரு போராட்டம் எல்லாரும் கலந்துக்கிற போது நீங்க அவங்களுக்கு எப்படி முன் வரிசையில இடம் கொடுக்க முடியும்? இல்ல என்னன்னு சொல்றீங்க, எல்லோருக்குமான போராட்டம் இது. தமிழக மக்கள் இந்த போராட்டத்துல சேர்ந்து வரணும்ங்கிற போது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி நீங்க முன் வரிசையில இடம் கொடுப்பீங்க? அதாவது ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இன்றைக்கு நடந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் வந்து மேடையில் இருந்தாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணியைச் சேர்ந்த பலரும் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நிறைய பெண்கள் அமர்ந்திருந்தாங்க. துர்கா ஸ்டாலின் அவங்களோட தான் அமர்ந்திருந்தாங்க. இது எல்லாருமே பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு இன்னொன்று அவங்க இன்றைக்கி இந்த கூட்டத்தில் பேசினாங்களா இல்லை வேறு ஏதாவது அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டாங்களா? அங்கே இருந்த மக்களாக அவங்க உட்காந்துருந்தாங்க. உதயநிதி எங்கே உட்காந்துருந்தாரு? யார்? அதாவது உதயநிதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரசொலியில் வந்து அவர் ஒரு பொறுப்பில் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார். அவர் முரசொலி வந்து அவருடைய பொறுப்பாசிரியராக அவர் இருக்கார். அப்போ கட்சி சார்ந்த ஒரு பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கட்சி சார்ந்த ஒரு இடத்துல வந்து இருக்கிறது என்ன தவறு இருக்குது உங்களுக்கு? எந்த அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது? யாருக்கு? முரசொலியில் அவருக்கு எந்த அடிப்படையில்? அதாவது ஒரு கட்சி பத்திரிகையில் ஒருவர் தொடர்ந்து அதில் இருந்து அதோடு சேர்ந்து பயணித்து வந்திருக்கிறார் என்கிற முரசொலிக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம்? என்ன லிங்க்? அவர் ஏதாவது எழுதுறாரா? அதுல ஏதாவது கட்டுரைகள் எழுதுறாரா? அறிக்கைகள் ஏதாவது கொடுக்கிறாரா? பிரச்சனைகளை பத்தி ஏதாவது பேசுறாரா? அவர் அதில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார். சரிங்களா? முரசொலியில நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் நான் என்ன கேட்கிறேன்னா கட்சியில இருந்து எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க, யாரும் இங்க வரல. நீங்க பின்பாயிண்ட் பண்றீங்க, அதுதான் விஷயம். இல்ல நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நீங்க அதிமுக மேல பாருங்க. அதாவது சசிகலா சிறையில இருக்கிறாங்க, சசிகலா சிறையில இருக்கிறாங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இது பினாமி ஆட்சி, அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆட்சி நடத்தப்படக்கூடாதுங்கிற குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்களா? ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறீங்க, நீங்க நேரடியா சொல்லுங்க. அதாவது கன்விக்டான ஒரு குற்றவாளி. என்னோட கேள்வியே இல்ல, நான் அதைத்தான் சொல்றேன். கோகுலேந்திரா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கோகுலேந்திரா கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்றீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கன்விக்டான ஒரு குற்றவாளி அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் ஆட்சி செய்வோம்னு இவங்க சொல்றாங்க, அவங்களும் நான் ஆட்சியை உங்களை வழிநடத்துவேன்னு அவங்க சொல்றாங்க. இதையும் ஒரு போராட்டத்தில் வந்து அந்த அரசியல் கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அமர்வதையும் நீங்க சமப்படுத்துறீங்கன்னா உங்க அரசியல் பார்வை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. கட்சியில நீங்க வந்து குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கறதானே? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து சசிகலா அவர்கள் எடுத்துக்கங்க. இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த கட்சி பொறுப்பிற்கும் எந்த அதிகாரத்திற்கும் வரவே கூடாது என்று விலக்கி வைக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, அரசியலுக்கு குடும்ப பிரச்சனைங்க, எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கிறப்போ சொல்லி முடிச்சா நீங்க சொல்லுங்க. அதாவது அப்படி விலக்கப்பட்ட ஒருவர் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வருகிறார். கேக்குற சாதாரண சொல்லி முடிச்சிருக்கேன். அவங்க வீட்டுல போய் இவ்வளவு தூரம் வீட்டு பிரச்சனை இல்ல, அவங்க கட்சி பிரச்சனை. இது கட்சி பிரச்சனையா மட்டும் இருந்திருந்தா இது பிரச்சனை இல்ல.
இது ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம், நிர்வாகம், முதலமைச்சராக இருப்பது. யார் அதிகாரத்தை தீர்மானிப்பது? சரி, அந்த பிரச்சனை இல்லை. நீங்க ஓபிஎஸ் பார்த்து சிரிக்கிறீங்க, ஓபிஎஸ் உடைய நிர்வாக திறன் பார்த்துலாம் நீங்க வந்து பாராட்டு தெரிவிக்கிறீங்க, அவருடைய கான்வாய்க்கு நீங்க வழிவிடுகிறீர்கள். அந்த இணக்கமான ஒரு போக்கை ஏன் நீங்க எடப்பாடி கிட்ட காமிக்க முடியலன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற சசிகலாங்கிற கேரக்டர் இப்ப இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வந்து அதிகாரத்தை தான் கையாளுவேன். அதாவது ஒண்ணு, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அனுமதிக்க மறுக்கிறீங்க. நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்னா சமப்படுத்துறீங்க. நாங்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து நாங்கள் என்ன சொன்னோம், இதே அரங்கத்தில் இன்னும் பல சேனல்களில் துரைமுருகன் அவர்கள் பேசுனதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். என்ன சொன்னேன் நான், சட்டசபையில் நாங்கள் செய்கிற நல்லதை கூட திமுக பாராட்ட மறுக்கிறது என்று ஓபிஎஸ் வந்து ஒரு புகாரை சொல்றார். அப்போ துரைமுருகன் இருந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்களுக்கு நல்லது பண்றது என்ன பண்ணுங்க, நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நான் உங்களை பாராட்டுறோம். வெளிப்படையான ஒரு கேள்விதான் மனுஷ். முதலமைச்சர் இந்த விளக்கத்தை கூட நீங்க சொல்லுங்க, அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் தான் பேசிட்டு அது இல்ல, நான் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல அலோ பண்ண மாட்டேங்கிறீங்களா? நீங்க நீண்ட நேரம் பதில் சொல்றதுக்கான நேரம் இல்ல. ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஓபிஎஸ் பத்தி பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, இவரை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில துரைமுருகன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நீங்களே ஆச்சரியம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் மேல வச்ச குற்றச்சாட்டு இவர் வந்து ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, உங்க பதவியை காப்பாத்துறதுக்காவது என்ன பார்த்து சிரிக்காதீங்க. திமுகவோட நிலைப்பாடு சசிகலா முதலமைச்சரா வரக்கூடாதுங்கிறதானா, இல்ல எடப்பாடி முதலமைச்சரா வரக்கூடாதுங்கிறதானா, இல்ல யாருமே முதலமைச்சரா வரக்கூடாதுங்கிறதா? எதுன்னு நீங்க தெளிவுபடுத்தினா அடுத்த கேள்வி. ரொம்ப சிம்பிள். தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய பினாமி ஆட்சியாக தமிழக ஆட்சி நடக்கக்கூடாது. இப்ப அது வரல இல்ல, எங்க எடப்பாடி தானே இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சசிகலா தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார். இந்த ஆட்சியை அவருடைய வழிகாட்டுதலால் நடக்கும் என்பதை அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எதற்காக மக்கள் இதை எதிர்க்கிறார்கள்? அவர் சிறையில் இருந்தாலும் இந்த ஆட்சியின் மீது அவருடைய பினாமியாகத்தான் எடப்பாடி ஆட்சி அப்படிதான் நடந்தது. நீங்க சசிகலா சிறைக்கு போய் உள்ள இருந்து தானே வழிகாட்டு நடத்தினாங்க. அவங்க தானே வழிகாட்டுனாங்க. குற்றச்சாட்டு வைக்கல நீங்க சொல்றீங்க. அவங்க நினைவுல இருந்து நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கும் ஓபிஎஸ் போய் சிறையில் சந்திச்சதை மிக கடுமையாக நாங்கள் விமர்சிச்சோம். அப்படி சிறையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகளுடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கக்கூடாதுங்கிறத எத்தனை அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு சேத்தல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அடிப்படையில தான் நாங்க ஆட்சி நடத்த போறோம். அவர் தேர்தல் அறிக்கையில என்னெல்லாம் சொன்னாங்களோ அதான் செயல்படுத்த போறோம். அதை எதிர்த்தோம் சார். வந்துட்டு நீங்க அதை ஏன் விடுறீங்கன்னு எனக்கு புரியல. அன்னைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் சிறையில் இருந்தபோது ஓபிஎஸ் ஆட்சி நடத்திய போது நாங்கள் அதையும் எதிர்த்தோம். இன்றைக்கு சசிகலா தலைமையில் ஒரு தண்டிக்கப்பட்ட ஒருவருடைய தலைமையில் ஒரு பினாமி ஆட்சி இங்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவுடைய நிலைப்பாடு. நான் வர திரும்ப வாசிக்கிவிடும். அதிகார போட்டி அதிமுகக்கள் நடக்குது, அதிகார வேட்கையின் அடிப்படையில் திமுக செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை ஜி ராமகிருஷ்ணன் வைக்கிறார். இப்போ திமுக வந்து எல்லோருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கணும்னு எல்லாருக்குமான அழைப்பை விடுக்கிறாங்க. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய இந்த அரசும் இந்த 2 நாட்களாக பல புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இருதரப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டத்திற்கு அனைவரையும் அழைப்பதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். குடும்பங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வது அல்லது இயக்க நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதுங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள்னு அழைக்கிறோம். ஆனால் என்ன வித்தியாசம்னா, எங்களுடைய கட்சியில் குடும்பமாக கலந்து கொண்டாலும் மேடையில் வந்து கட்சியினுடைய மாநில செயற்குழு, மாநில தலைவர்கள் அப்படியான முறையில தான் உட்கார முடியும். இல்ல, அவருக்கு பொறுப்பு இருக்கு. உதயநிதிக்கு முரசொலியில பொறுப்பு இருக்கு, நிர்வாக பொறுப்பு இருக்கு. அதனால கலந்துக்கிட்டாரு. நீங்க எல்லா மக்களோட தான் வந்திருந்தாங்க, அவங்க மேடையில அமரல. இல்ல, நான் உதயநிதிக்கு ஏன் நீங்க சொல்றதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. அதாவது சமப்படுத்தாதீங்க. இப்போ ஆண் தலைவருடைய மனைவி கூட்டத்துல தான் உட்காருவாங்க, பெண் தலைவருடைய கணவர் வந்து முரசொலியில பொறுப்பு அப்படிங்கறதுனால போராட்டத்துல முன்னுக்கு உட்கார வைக்கிறாங்கன்னா நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா, குடும்ப ஆட்சி என்பதை நம்ம வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் குடும்பத்தினுடைய பங்கு என்பதற்கும் போராட்டத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்வதையும் வித்தியாசப்படுத்தி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய குடும்பம், மகன்கள், உறவினர்கள் முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்தாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் குடும்ப ஆட்சி நடத்தியது அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக தகுதி இருக்கிறதாங்கிறது என்னுடைய கேள்வி. மறுபக்கம் சசிகலா
உறவில் மட்டுமல்ல ஊழலிலும் நிச்சயமாக உடன்பிறவா சகோதரியா தான் இருந்தாங்க. ஆகவே அவர்கள் ஆட்சிக்கு வருவது அல்லது அவர்களுடைய இன்ஸ்டிகேஷன்ல இன்னொருவர் ஆட்சிக்கு வருவது பத்தி கேக்குறாரு. அந்த மரபே இல்லையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த மரபே இல்லையான்னு கேக்குறாரு. பிருந்தா கராத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் கராத்தை திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே அவங்க தொழிற்சங்க இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர், மாதர் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர், 2 பேரும் இயக்கங்களில் சந்தித்து இயக்க செயல்பாட்டாளர்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆகவே அதையும் இதையும் இன்னைக்கு யார் முதலமைச்சராக இருந்தாலும் அது முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் குடும்பமான பிறகு நீங்க கட்சி பொறுப்புகளுக்கு வர்றதுக்கும் கட்சி பொறுப்புல வித்தியாசம் இருக்கு. நீங்க ரெண்டையும் சமன்படுத்தாதீங்க. திராவிட இயக்க குடும்பங்களை சேர்ந்த எல்லோரும் எப்படி சமன்படுத்துறீங்க எனக்கு புரியவே இல்ல. அந்த அரசியலோட சேர்ந்தா எல்லாரும் வளர்றாங்க. இல்ல அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? எப்படி நீங்க ஒரே தளத்துல வைக்கிறீங்க? வெறுமனே கட்சி அரசியல் மட்டும் இல்ல, இது கொள்கை சார்ந்த இயக்கங்களை இருக்கிற கொள்கை சார்ந்த திமுக எல்லாரும் அரசியல் சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரே நிமிஷம். இயக்கங்களில் இருக்கிறவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில அந்த பிடிமானத்தின் அடிப்படையில காதலிச்சு திருமணம் பண்ணி அந்த இயக்கங்கள தலைமை பொறுப்புகள்ல வேறு வேறு பொறுப்புகளை தொடர்வது என்பது வேறு. எங்கெங்கே இருந்து நீங்க திருமணம் பண்ணிட்டு அந்த வாரிசுகள் அந்த குடும்பம் அந்த கட்சியுடைய பொறுப்புகளுக்கு வருகிறதுங்கிறது குடும்பங்கள் என்பது அடிப்படையில் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே ஒரு சாதாரண ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கட்சி நீங்க ஸ்டாலினை விடுங்க, தலைவர் கலைஞர் அவர்களை விடுங்க, ஒரு சாதாரண திராவிட இயக்க குடும்பத்தில் கூட ஒரு சாதாரணமான ஒரு தொண்டனின் குடும்பத்தில் கூட எல்லாருமே சமன்படுத்த முடியாதுன்னு பினாமி ஆட்சியா அப்படின்னா பினாமி ஆட்சி. ஆனா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்திருந்தால் அவர் யாருடைய பினாமியாக இருந்திருப்பார்? இப்ப அவரு எதிர்நிலைமையில இருக்காரு. ஒருவேளை சசிகலா தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் விலைக்கு வாங்கப்பட்டிருந்தால், அங்க காசு கொடுத்து வச்சிருந்திருக்காங்கிறது ஆப்வியஸ். அங்கிருந்து இவர்கள் விலைக்கு வாங்கி இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்தா பன்னீர்செல்வமும் யாருடைய பினாமியாகத்தான் ஆட்சி நடத்தியிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த இயக்கங்களுக்குள் இருப்பவர்களை தான் நீங்க பொறுப்புக்கு கொண்டு வர முடியும். அது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் கூடுதலா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஓட்டு போட்டு யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துருவோம். வருபவர்கள் மத்தியிலிருந்து அதிமுக தரப்புல இருந்து யார் வந்தாலும் சசிகலாவினுடைய பினாமியா தான் இருக்க முடியும். அப்போ பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி முதலமைச்சர் பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம பேச முடியாது. அதனால இங்க தார்மீகம் என்பதை விட சட்ட விதிமுறை என்ன சொல்லுது, அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறதுங்கிற விதிமுறையை தான் துரதிருஷ்டவசமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு பிரியன், இருதரப்பு செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுயநலமற்ற போராட்டம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்படி எடுத்துக்கலாம் அந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை? இல்லை, நீங்கள் திமுகவோட நடவடிக்கைகள் செயல்பாடுகளை அது ஒரு எதிர்க்கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி, அது எதிர்க்கட்சியோட தலைவர், அந்த அடிப்படையில் தான் அதை நீங்கள் நோக்கணுமே தவிர வேறு எந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நோக்கினீங்கனாலும் அது சரியாக வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஒன்று தான். அவங்க இந்த அசம்பிளியில் நடந்த விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரகசிய வாக்கெடுப்பு கேட்டாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்ற புரிஞ்சுக்க முடியுது. எங்கன்னா ஒரு ஆட்சி நடக்குது, அதுல அந்த ஆட்சி மீதான விமர்சனங்கள் நடக்குது. அப்போ ஒரு வெளித்தளத்துல இருந்து ஒரு எதிர்க்கட்சி போராட்ட களத்துக்கு போகிற போது சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் சட்டமன்றத்துல அந்த கட்சி மீதே, எந்த கட்சி இப்ப போராட்டம் நடத்துகிறதோ அந்த கட்சி மீதே விமர்சனங்கள் செய்யப்பட்ட நிலையில, குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட நிலையில அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படிதான் பார்க்கணும். இல்லை ஆக்சுவலாக இப்போது திமுக ஏன் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துருக்கிறது நீங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, அவங்க சொல்கிறபடி நான் இன்னும் அதில் இன்னும் ஃபுல்லாக நான் அதை ஒத்துக்கிறேன்னா ஒத்துக்கலையான்றது அப்புறம் சொல்கிறேன். ஒரு பினாமி ஆட்சி அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யாருக்கோ ஒருத்தருக்கு பினாமியாக இருக்க போகிறதான் அவங்களுடைய பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு எந்த ஒரு பினாமி ஆட்சியும் தடுக்கிற ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க, அசம்பிளியில் எடுத்தாங்க. அந்த இரு தரப்பையும் எதிர்க்கிற ஒரு நிலையை திமுக எடுக்கல. இல்ல ஒரு தரப்புக்கான ஆதரவு நிலைப்பாடு இல்ல, ஓபிஎஸ்க்கான ஆதரவு நிலைப்பாடு சொல்ல முடியாது. அவங்க ரகசிய வாக்கெடுப்பு கேட்டாங்க. நிச்சயமா நாளைக்கு பன்னீர்செல்வம் தரப்பு ஓபிஎஸ் டோன்ல தான் திமுக பேசிட்டே இருக்க ஆரம்பத்துல இருந்து. ஓபிஎஸ் சொன்ன அதே வர அறிக்கையில தான் ஓபிஎஸ் நாங்க ஆதரிச்சோம். ஓபிஎஸ் ஆதரவு கொடுக்கறதா எப்ப சொன்னோமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கறதா ஒரு நிமிஷம் சொன்னாரா? இல்ல
சட்டமன்றத்துக்குள்ள கைதட்டி வரவேற்றது நீங்க தான். தன்மானச்சிங்கம் அவர்களை வருக ஓபி வருகன்னு சொன்னது நீங்க தான். நீங்க தான் சொன்னீங்க. மறுத்து பேசலாம். தன்மானச்சிங்கம் ஓபிஎஸ் அவர்களை வருக வருக வருகன்னு சொன்னது நீங்க. முறை கூட வெளியில வந்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சொன்னது ஓபிஎஸ். உங்களோட பேக்டோர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்களே பேசிட்டு தான் நானும் பேசுறேன். ஓபிஎஸ் ஆதரிக்கிறதா எங்க சொல்றாங்க? தன்மானச்சிங்கம் ஓபிஎஸ் அவர்களை வருக வருகன்னு மேடை தட்டது நீங்க தாங்க. ஒரு தகவல் இங்க பதிவாயிருக்கு. ஒரே நிமிஷம் வரேன். சோ எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணா எப்படி? இல்ல, இவரு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிருட்டோம். அதாவது ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கறதுல அது நடந்திருந்தால் பினாமி ஆட்சி வந்திருக்காதா, யாருடைய ஆட்சி வந்திருக்கும் அப்படிங்கறதையும் அவருடைய அனுமானத்தை சொன்னார்னா உதவியா. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தவங்களோட எந்த கட்சிகளோட இல்லாத ஒரு பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க பார்வையில நான் சொல்றேன், நான் அது அவங்க அதற்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. அசம்பிளியில வந்து அவங்க ஒரு கட்டமறையம் வந்து ஒரு அமைதியா போன விஷயம் அது மாறிடுது பின்னாடி. ஆனா அந்த விஷயத்துக்குலாம் நான் போல. அந்த கிளிப்பிங்லாம் என்னவா இருக்கு, ஒன் சைடா இருக்கா, டாக்டரோட கிளிப்பிங்கா, அதெல்லாம் போல. ஆனால் இன்னைக்கு அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க போறாங்க. அவங்க நாளைக்கு பிரசிடென்ட்டை பார்க்கறது. ஏன்னா அவங்களுடைய பார்வையில இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு நடுநிலை தவறி நடந்துட்டாரு. அவர் வந்து ஒரு ஜனநாயக முறையில் போது முடிவு எடுக்கல. இவங்க எதிர்கட்சிகளை மதிக்காம எதிர்கட்சிகள் வெளியில் தூக்கி போட்டாரு. அங்க வந்து சட்டமன்றத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வாட்ச் அண்ட் வார்டர்ஸ்ல உள்ள அலோவ் பண்ணிட்டாரு. பலவிதமான அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கு. ரகசிய வாக்குப்பதிவுன்றது ஒன்று இந்த கிடையாது அப்படின்றது பாதுகாத்துக் கொள்ள தன்னை பாதுகாக்க ரகசிய வாக்கெடுப்புன்னு ஒண்ணு வந்து அசம்பிளிலயோ பார்லிமெண்ட்லயோ கிடையாது. நான் சொன்னதை விடுங்க மேடம். நான் உங்களுக்கு ஆதரவா தான் இந்த பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பேசாம இல்ல நீங்க அதான் நீங்க குறுக்க வந்தீங்கன்னா அது மறந்துடும் எனக்கு. இல்ல சபாநாயகமா கிளிப்பிங் அது டாக்டர் கிளிப்பிங்ஸ், அது இன்னும் முழு கிளிப்பிங் யாரும் பார்க்கல. அதை பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க வந்து உங்க ஜெயத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றேன் சார். கார்த்திகேயன் சார் அந்த குற்றச்சாட்டை வச்சு ஆட்சிகள் திருத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. ஏன் இந்த கிளிப்பிங்கை நம்ப கூடாதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த கிளிப்பிங்கை நம்பல. இவங்க கிளிப்பிங்க சுப்ரீம் கோர்ட்டே நம்பல. 6 டிஎம்டிகே எம்எல்ஏக்களை தள்ளி இது பண்ணாங்களே, நீக்கி வச்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த வழக்கில் வந்து டிஎம்டிகே எம்எல்ஏ வச்ச முக்கியமான வாதம் இவங்க கிளிப்பிங் வந்து டாக்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்குன்னு சொன்னோம்ல. சுப்ரீம் கோர்ட் அந்த இவங்க கிளிப்பிங்கை நம்பல. இவங்க கிளிப்பிங்கை நம்பாம சஸ்பெண்ட் பண்ணது செல்லாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாரு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஸ்பீக்கரோட ஆர்டர் வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. டிஎம்டிகே எம்எல்ஏ சொல்ற கேஸ்ல வந்து ஸ்பீக்கரோட ஆர்டர் தூக்கி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஒரே பாயிண்ட் நீங்க சுப்ரீம் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு ஸ்பீக்கரோட இதை கேள்வி கேட்க முடியாதுன்ட்டு. போன வாரம் நடந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஆதார் பில் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? அவரு ஸ்பீக்கர் விஷயத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு முகுல் ரஸ்தோகி சொல்றாரு. அப்ப அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு ஸ்பீக்கர் பச்சையை வந்து நீங்க சொன்னா கேட்டு இருக்க முடியுமா? பச்சை தான் சொல்லணும், நீங்களும் சொல்ல முடியாது. நாங்க வந்து ஸ்பீக்கர் தவறு பண்ணா கண்டிப்பா கேட்டு தான் தருவோம். யாருக்கு? பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் தவறு பண்ணாலே கேட்போம்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்பீக்கர் தவறு பண்ணாரா இல்லையா யார் தீர்மானிக்கிறது? நிச்சயமா நீதிமன்றம் தீர்மானிக்கும். நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு. நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு. நீங்க நியாயமா இல்லையான்னு அதிகாரம் இருக்கு. ஆக்சுவலா குற்றச்சாட்டை கேட்போம். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுற போது ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா திமுக வச்ச 2 கோரிக்கை, ஒன்னு ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு சொன்ன கோரிக்கை, இன்னொன்னு வாக்கெடுப்பை கொஞ்சம் தள்ளி நடத்தணுங்கிற கோரிக்கை. 2 கோரிக்கை தான் திமுக தரப்புல வைக்கப்பட்டது. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு ரகசிய வாக்கெடுப்பு கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திமுக முன்வைத்ததாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல வந்து இந்த ஒரு நிமிஷம் 11 எம்எல்ஏக்கள் வந்தாங்க இல்லையா வெளியே வந்து, அதாவது இவங்களுக்கு எதிராக மாறினப்போ அதுல பலர் சொன்ன ஒரு கருத்து கடைசியா ஊடகத்துல சொன்ன கருத்து. அப்ப நீங்க சொல்லுங்க ஊடகத்துல என்ன சொன்னாங்க? அப்புறம் நான் பேசுறேன். 11 பேரும் வெளிய வந்த 11 பேர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மாணிக்கம் அங்க அவர் போகும்போது கூடவே போனார். 11 பேர்லாம் சொல்லாதீங்க. சரவணன் போய் முதல் நாள் வந்து நான் எந்த துன்புறுத்தமும் இல்ல நானா வந்தேன். அடுத்த நாள் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு. அருண்குமார் வந்து சொன்னாரு எங்களை யாரும் மிரட்டலன்னு சொன்னார். அதாவது உண்மைக்கு மாறான விஷயங்களை அதாவது இந்த 11 பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுல பல பேர்
கட்சித்தாவல் தடை சட்டம் எங்கள் மேலே பாஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் எதிர்த்து வாக்களிப்பேன்னு நடராஜ் உட்பட்டவர்கள் சொல்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நடராஜ் எம்எல்ஏ கடைசியில வந்துட்டு நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பறி போனாலும் பரவாயில்லை, மக்களின் உணர்வுகளை நான் பிரதிபலிப்பேன் அவர் சொல்றாரு. கொஞ்சம் பேச விடுங்க, என்ன விஷயம்னா எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா, தங்கள் பதவியே போனால் கூட பரவாயில்லை, இந்த அரசை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைக்கு ராமச்சந்திரனுடைய கேள்விதான், உங்க தரப்பு கேள்விதான். என்ன சொல்றாருன்னு கேட்டு ஒரு நிமிஷம் இல்ல, எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசிட்டு இருந்தா அதிமுக தரப்புல பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்ச கேள்விதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு கேள்வி நீங்க கேட்கிறப்போ அது என்ன கான்டெக்ஸ்ட்ல அந்த விஷயம் நடக்குதுங்கிறத விட்டுட்டு அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி கேட்குறீங்க. சில பேர் கட்சித்தாவல் தடை சட்டம் மேல எங்க மேல பாஞ்சாலும் பரவாயில்லைன்னு ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்கன்னா, அப்போ எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற விஷயம் வந்துட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அவங்கள கூட்டமா ஒரு இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க, கூட்டமா கூட்டு வர்றாங்க, ஊடகங்கள் முன்னாடி பேச அனுமதி மறுக்கிறாங்க, எல்லாத்தையுமே பண்றாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா துணிச்சலா அதுல பேசுறாங்க. அப்ப நாங்க எங்க கோரிக்கை என்னன்னா, உண்மையிலேயே ஒரு அவகாசம் கொடுங்க, அவர்கள் சுயமா முடிவெடுக்கட்டும். அது குதிரை பேரத்தினாலேயோ அல்லது மிரட்டப்பட்டோ அவர்களுக்கு வாக்களித்தால் அது உண்மையான பிரதிநிதித்துவம். 15 நாட்கள் கொடுக்கிற போது நீங்க அந்த கேள்வியை சொன்னீங்க இல்லையா, அந்த கருத்தை நீங்க சொன்னீங்களே. 15 நாட்கள் அதே குற்றச்சாட்டை இல்ல. என்ன சொல்றேன்னா, நீங்க ரகசிய வாக்கெடுப்புக்கு நீங்கள் அனுமதி இல்லை என்று மறுத்தால் இதையாவது நீங்கள் அனுமதியுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் வந்துட்டு. அதையும் நீங்க செய்ய மறுக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலில் அவர்கள் சொந்த தொகுதிக்கு நாங்க போங்கிறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லார் கருத்தையும் கேட்டுவாங்கிறது மட்டும் இல்ல, அவர்கள் அவர்களுடைய இயல்பான நிலையில் முடிவுகளை எடுக்கட்டும் என்பதுதான். ஆனா ஒருத்தரை நீங்க பாதுகாப்புல வச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் வாக்களிக்க வச்சு திரும்ப கொண்டு போய் ஒரு தீர்மானத்தில் நீங்க வந்து வெற்றி பெறுறீங்க. இது நம்பகத்தன்மையற்றது அப்படிங்கறதா எங்க நிலைப்பாடு. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போகிற போது எம்ஜிஆருக்கு தான் பெரும்பாலான மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி தலைமை பொறுப்புக்கு வந்தாரு. அப்ப மக்களுடைய ஆதரவுலாம் அவர் கேட்டுட்டு எல்லா உணர்வுகளும் புரிஞ்சுட்டு தான் அவர் வந்தாரான்னு இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு போராட்டம் நடந்ததா? சொந்த எம்எல்ஏ மக்களுடைய உணர்வுகளை கேட்கணும், மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்ங்கிற அடிப்படையில் செஞ்சிருக்கணும். அதிமுக தலைமை இருக்கு இல்லையா, இந்த எம்எல்ஏக்களுக்கு எதிராக நீங்க ஏன் எடப்பாடிக்கு நீங்கள் ஆதரவளித்தீர்கள் என்று சொல்லி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிளவுக்கு நீங்க மக்கள் கருத்தை கேட்க மாட்டீங்க, இன்னொரு கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க மக்கள் கருத்தை கேட்கணும்ங்கறத எப்படி எடுத்துக்கிறது? கருத்து ஆல்ரெடி தெரிவிச்சிட்டு இருக்காங்க, நாங்க கேட்க சொல்லல. அதுவும் உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு தான். திமுக தரப்பு தான் இதை தூண்டுது அப்படிங்கறத உங்களோட குற்றச்சாட்டு. உங்கள்ட்ட ஊடகவியலாளரா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த காட்சிகள் எல்லாம் நீங்களும் பதிவு பண்றீங்க, நீங்கள் செய்திகளை வெளியிட்டுறீங்க, இந்த எம்எல்ஏக்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவங்க திமுகவால் தூண்டப்பட்டவர்கள்? ஏன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வந்துட்டு சசிகலாவை ஆதரிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் எடுக்க மாட்டார்கள் எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அவங்க எல்லாம் எப்படி திமுக தூண்டுதலால செய்யறாங்க? நீங்க எந்த அடிப்படையில் முடிவுக்கு வர்றீங்க? நான் சொல்றேன் திமுக எந்த அடிப்படையில் நீங்க முடிவுக்கு வர்றீங்க? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சசிகலாவுக்கான எதிர்ப்பை அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் பொது வழியிலும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்க என்ன சொன்னோம்னா, இது கூட வந்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க, ஆனா குறைந்தபட்சமா அந்த எம்எல்ஏக்களை சுதந்திரமாக நடமாட விடுங்கள். அதற்கு பிறகு அவர் சொல்றதுக்கே நீங்க இல்ல. எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க எல்லாரும் ஊடகங்கள்லாம் அங்க போனீங்க கூவாத்தூருக்கு, அவங்க உங்களை எல்லாம் பார்த்து வந்து பேட்டி கொடுக்கலையா? எல்லாரும் வந்து உங்களை பார்க்கலையா? யாரு சுதந்திரமா இல்லையா? சமூக வலைத்தளங்கள்ல நாங்க இன்னைக்கு பேட்டி தனிப்பட்ட விமர்சனம் எதுவுமே பேச முடியாது. எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, திடீர்னு ஓபிஎஸ் முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டது. இப்ப எடப்பாடி வராரு, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் விரைவில் முதலமைச்சர் ஆவாருங்கிறாரு. அப்ப உங்க சௌகரியத்துக்கு உங்க வசதிக்கு ஏற்ப
உணர்வுகளுக்கு புரிஞ்சுக்காம நீங்க செயல்படுகிற போது எதிர்க்கட்சிகள் தரப்புல கேள்வி கேட்க தான செய்வாங்க. முதலமைச்சர் எது கற்பனை? இல்ல முதலமைச்சர் எது கற்பனைன்னு சொல்லுங்க. இல்ல இவரு இல்ல நீங்க எது கற்பனைன்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுங்க. முதலமைச்சரா வருவாருன்றது நீங்க ஏன் கற்பனை பண்றீங்க? சசிகலாவுக்கு இப்படி தான் சொல்லப்பட்டது ஆரம்பத்துல. அது சசிகலாவுக்கு இப்படி தான் பேசுறாங்க ஆரம்பத்துல. கடைசில சட்டமன்ற உறுப்பினர் ஆதரிச்சு தீர்மானம் போட்டீங்களா இல்லையா? ஆமா. இப்போ அப்படிதான் பேசப்படுகிறது. இப்போ விரைவில் இது நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்ல உத்தரவாதம் இல்லை. தினகரன் முன்மொழியப்பட மாட்டாருன்னு உங்களால ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்குரிய ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு பிரதானமான எதிர்க்கட்சியாக தனி பெரும்பான்மையில அவங்க இருக்காங்க. இத்தனை அறிவிப்புகள், மக்களுக்கான அறிவிப்புகள் எல்லாமே தொடர்ச்சியா வந்துட்டு பொறுப்பேற்றதுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த புள்ளி விவரம், இந்த விவரம் எல்லாம் அங்கிருந்து வருதா? இல்ல அதை பத்தின நல்லது நீங்க சொல்ற விமர்சனங்களில் உள்ள நல்லவையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான மக்கள் இப்போ ஒரு விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, இத்தனை அறிவிப்புகள் வந்ததுன்னா இது ஏற்கப்பட்டது, இது ஏற்புடையதல்ல, இந்த நிதி ஒதுக்கீடு இது பத்தவில்லை, போறவில்லை, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிவலங்கு முக்கியமான விளக்கம் தான். நீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடுத்திருந்தீங்க. யாரு வந்தா என்ன, நாங்க எங்களுக்குள்ள கொள்கையில நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கறத எங்களுடைய வாதமா இருக்கிறது. நம்ம இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும்.